இனிய காலை வணக்கம். ஓம் திருமுக திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 16வது அத்தியாயம் சாம்பவி மண்டல சக்கரம் 1239வது மந்திரத்தில் அமைப்பை பற்றி விரிவாக சொல்லிய திருமண நாயனார் நடுவில் இருக்கின்ற லிங்கத்தின் மூலமாக அல்லது மலரின் மூலமாக நாம் இறைவனை சிந்தனை உற்று நோக்கும் போது அந்த பேரின்பத்தை அடையலாம் அப்படின்னு ஒரு புது வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஐயா நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. மிக்க நன்றி. ஐயா நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. கௌரி அம்மா வணக்கம். கௌரிமா எனக்கெல்லாம் கேக்குது. ஓ சரி சரிங்க. நன்றி சொன்னது மட்டும் தான் கேட்டுச்சு, அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கேட்கல. அப்படியா? ஓ சரிங்க சரிங்க பரவாயில்ல. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கான மந்திரம் ஓம் திருமூலர் திருவடி போற்றி போற்றி. ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. நாலைந்து இடவகை உள்ளது ஓர் மண்டலம். 4 நல் வீதியுள் நல்ல லிங்கமாய், 4 நற்கோணமும் நால் லிங்கமாய், 4 நற்பூநடு நன்னல் அவ்வாறே. இதோட கமெண்ட்ரி. The total number of installed lingas is 25, 4 in each direction and 1 in the center. The 25 are Maheshwara Murtis. These emerged from Sadashiva Murti. அந்த அமைப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாம்பவி மண்டலத்தோட அமைப்பு. 4 இடவகை உள்ளது ஓர் மண்டலம். அந்த இடவகைன்றது அந்த லிங்கம் 6 அறைகள் கொண்ட லிங்கமா அதுல அமைக்கிறோம். 8 அறைகள் கொண்ட லிங்கமா அமைக்கிறோம். அதை 4 20 இடவகை. அது இடவகைன்றது அர்த்தம் பார்த்தா வீடுன்னு வருது. நான் இங்க லிங்கமா பாக்குறேன். 20 லிங்கங்கள் கொண்டது ஒரு மண்டலம்ன்ற மாதிரி பாக்குறேன். 4 நல் வீதியில் நல்ல லிங்கமாய், அந்த 4 வீதி ஃபர்ஸ்ட் ஒரு 4 லிங்கம் அமைக்கிறாங்க. ஒரு உயிர் சக்தியை நடுவுல பிந்துவா வச்சுட்டு அதை சுத்தி 4 லிங்கம், அதை சுத்தி ஒரு வீதி அமைக்கிறாங்க. அதுல அக்ஷரங்கள் எழுதுற மாதிரி. அதை சுத்தியும் திரும்ப 16 லிங்கங்கள் அமைக்கிறாங்க. மொத்தம் 20 லிங்கம் வருது. ஒவ்வொரு கோணத்துக்கும் 4 லிங்கமாய் அப்படின்றது அடுத்த வரியில வருது. 4 நற்கோணமும் நல் லிங்கமாய், 4 கோணத்திலயும் 4 லிங்கம், அப்ப 16 லிங்கம் ஆயிடுது. 4 நற்பூநடு நன்னல் அவ்வாறே. அந்த பூவை நடுவுல அந்த கேப்ல எல்லாம் பூ வைக்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல சரவணனையா தளத்துல ஒரு படமும் கொடுத்துருக்குறாங்க. என்னோட புக்லயும் இருக்கிறது நடுவுல இருக்கிறது எனக்கு என்னோட பார்வையில நடுவுல அந்த 4 லிங்கம் இருக்கு. அதை சுத்தி இருக்கிற லிங்கம் இதுல 12 தான் கொடுத்துருக்காங்க. சரவணனையா தளத்துல 16 கொடுத்துருக்காங்க.
எனக்கு அதுல இருக்கிற வெளி சுற்று வந்து கரெக்டாகவும் 16 லிங்கமாவும், இதுல என் புக்ல கொடுத்திருக்க உள் சுற்றுல இருக்க 4 லிங்கமும் கரெக்டாகவும் தோணுது. 2 படத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா எனக்கு கரெக்டா தோணுது. ஏன்னா 20 லிங்கம் வரணுங்கிறதுனால 2 வீதியும் சொல்றதுனால இது ஃபர்ஸ்ட் வந்து 4 லிங்கமும், அதுக்கப்புறம் அதை சுத்தியும் 16 லிங்கமும் இருக்கிறதுனால அதனால இது ஒவ்வொரு பார்வைக்கு தகுந்த மாதிரி மாறுங்கிறதுனால அதை அப்படியே விட்டுறலாம். இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதுதான் இந்த சாம்பவி மண்டலத்துல நம்ம சொல்றது என்னன்னா, சிவமும் சக்தியும் அந்த ஆற்றலோட நாதபிந்து சேர்ந்து படைப்புக்கு தயாரா இருக்கிற ஆற்றல், அதாவது எனர்ஜி பேராற்றலாவும் பேரறிவாவும் இருக்கிற நிலை. அது சமநிலையில இருக்கிற நிலையில நம்ம இறைநிலை தான் அது. அந்த இறைநிலையை வந்து நம்ம இயக்குறது மூலமா நம்ம அதை அடைய முடியும். அந்த பவரை நம்ம அந்த உயிர் சக்திக்கு நமக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி இந்த மந்திரங்கள் ஜெபித்து இந்த முறையை வந்து பின்பற்றுறாங்கன்றத நான் பாக்குறேன். அந்த லிங்கம் ஏன்றது வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த ஆன்மீகத்துல மட்டும் நம்ம வந்து இதுதான் கரெக்ட்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க நிலையில இருந்து பாக்குறப்ப அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்ல முடியும். அதுதான் புரிஞ்சுக்கவும் முடியும். அவங்கவுங்க புரிதல் படிதான் அவங்க பார்க்க முடியும். அதனால ஆன்மீகத்துல வந்து நம்ம லிங்கம்னா இதுதான் அர்த்தம், இதுதான் சிவம்னா இப்படிதான். ஏன்னா ஒருத்தருக்கு எனக்கு உருவமா காட்சி அளிக்கிறாருன்னா ஒருத்தருக்கு ஒளியா காட்சி அளிப்பாரு, ஒருத்தருக்கு வந்து லிங்கமா காட்சி அளிப்பாரு. அப்ப யார் சொல்றது பொய், யார் சொல்றது உண்மைன்னு நம்ம இதுல சொல்ல முடியாது. அவங்கவுங்களோட புரிதலும் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்களோ அதுபடிதான் இருக்கும்ன்றதுனால எல்லார் சொல்றதுலயுமே உண்மை இருக்கும். எல்லார் சொல்றதுலயுமே அடுத்த நிலைக்குன்னு போறப்ப அது மறைஞ்சு அடுத்த நிலையில மாறவும் செய்யும். அதனால இந்த லிங்கம் நம்ம இங்க லிங்க தத்துவமா பாக்குறதே வந்து சக்தி, சிவம், நாதம், பிந்து தான். அந்த 4 தத்துவம் தான் சிவலிங்கமா பாக்குறோம். ஆனா அந்த சிவலிங்க வடிவத்தையே வந்து நிறைய பார்வைகள் இருக்கு. சில பேரை வந்து அந்த மும்மூர்த்திகளா பாக்குற இதுவும் இருக்கு. சிவம், விஷ்ணு, பிரம்மா வந்து அந்த பீடமாவும் அது கீழே விஷ்ணுவாவும் அந்த லிங்கம் சிவமாவும் பாக்குறாங்க. சில பேர் நாதமோட ஷேப் வந்து நாதத்துக்குன்னு கொடுத்திருக்க குறியீடு வந்து ஒரு லைனு, விந்துக்கு கொடுத்திருக்க குறியீடு வந்து ஒரு ஓவல் ஷேப்பு. ரெண்டுத்தையும் சேர்த்து நாத பிந்துவோட கலவைதான் அது அப்படின்றதையும் பாக்குறாங்க. சிலர் வந்து சக்தி, சிவம், நான் வந்து பேராற்றல் பேரறிவாதும் ரெண்டும் கலந்து இந்த உலக படைப்புக்கே, சில பேர் இது வந்து உயிர் நம்ம குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. அது நம்ம வெறும் உயிர் படைக்கிறதுக்குன்னு மட்டும் பார்த்தா எல்லா உயிர்களுமே படைக்கிற விஷயம் இது. அனைத்துமே இந்த பேரறிவும் பேராற்றலும் தான். வெறும் குழந்தைன்றது இல்லாம எல்லா ஒரு விஷயமே ஏதோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுல பேரறிவும் பேராற்றலும் இருக்கு. இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கான விஷயமாவும் நம்ம இன்னும் விரிச்சு பார்த்தோம்னா இன்னும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த பிரபஞ்ச படைப்புக்கே உருவாக்குறதுக்காக இருந்த பேரறிவும் பேராற்றலும் தான் இது இந்த லிங்க தத்துவமா நான் பாக்குறேன். இதுவும் மாறும். இன்னும் அடுத்தடுத்து நிலைக்கு போகும்போது நம்மளே கூட மாத்திப்போம். இப்ப இருக்கிற அறிவு படிதான் நம்ம பேச முடியும். அதனால இந்த இதுல முக்கியமா வந்து நம்மளை சுத்தி அந்த நடுவுல வந்து உயிர் சக்தியை போட்டு அதை சுத்தி 4 லிங்கம் பேரறிவும் பேராற்றலும் நம்ம சுத்தி இருக்குதுன்னு நினைச்சாலே வந்து அதுல மந்திரம் சொல்லி ஜெபிச்சு நம்ம பண்ணாலே நம்ம அதுக்குள்ள எடுத்துக்கிற அந்த எல்லா அறிவையும் ஞானத்தையும் நம்ம வாங்கிக்கிற சக்தி வரும்ன்றத நான் பாக்குறேன். அருமையான மண்டலமா இருக்கு. ஆனா இத நம்ம நடைமுறை கொண்டு வர முடியுமான்லாம் தெரியல. அது யாருக்கு அது அந்த நிலையில இருக்கவங்களாலதான் அதை புரிஞ்சுக்க முடியும். எனக்கு வந்து இது வந்து ஒரு சிவமும் சக்தியும் ஆற்றலும் அறிவும் கலந்த ஒரு தத்துவத்தை வந்து நம்ம துணைக்கு கேட்டு ஹெல்ப் கேட்டு சாம்பவி தேவியை கேட்டு ஹெல்ப் கேட்கறதா நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க ஐயா தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சிமா. பரவாயில்ல, அதாவது கட்டத்தை போட்டு நம்ம அதுல சிக்கிக்காம விரிந்த நிலையில பொருள் சொல்றது உண்மையிலே ஆனந்தமா இருக்கு. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. இன்றைய மந்திரம் 4ஆம் தந்திரத்துல அதிகாரம் 11 சாம்பவி மண்டல சக்கரத்துல 3வது பாடல். நாளைந்து இட
வகை உள்ளதோர் மண்டலம் நாடு நல் வீதியும் நன்னாளிங்கமா நாலு நற்கோணமும் நன்னாளிலங்கமா நாலு நற்பூனடு நாலு நற்பூனடு நன்னல்லவாரே பூநடு நன்னல் அவ்வாறே. அப்போ ஒரு மலர்ச்சி நிலையில இருக்கக்கூடியது. பூத்தல் அப்படின்னா மலர்ச்சி, மலர்தல். மொட்டா இரும்பது அரும்பி அப்படியே மலர்வது போல உள்ளது மலர்றது. அப்ப அந்த மலர்ந்த பூ, இப்ப இந்த பூ உலகம்னு சொல்றோம் இந்த பூமியை கூட, அது வெளியிலிருந்து வந்த மலர்ச்சி தான். இது மாதிரி எத்தனையோ சூரியன்கள் எல்லாம் அதிலிருந்து எழுந்ததுதான். அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒரு சுழன்று கொண்டிருக்கிற அத்தனைக்குமே ஒரு நடு மையம் உண்டு, உள் மையம் உண்டு. அந்த மையத்தை நோக்கி பார்க்கும் போது நமக்கு இந்த உண்மையெல்லாம் விளங்குது. கோணம் என்று சொல்லும் போது 360 டிகிரி. இப்ப ஒரு சதுரமா இருந்தாலும் அந்த 4 கார்னர் 90 ஃபீட் 90 டிகிரி 90 டிகிரி 34 360 டிகிரி. எல்லா பக்கமும் ஒரு இயக்கம்னு இருந்துச்சுன்னா அந்த இயக்கத்தை சுற்றிலும் 360 டிகிரியுமே அந்த ஒரு இயக்கத்துக்குரிய சக்தி இருக்கு. 4 நல் வீதியும் நல்லாள் இங்கமா, அந்த சூழ்ந்து அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயங்கிக்கிட்டு இருக்கிற சிவம் தான் சக்தியா இருக்கு. சக்தி வேறு சிவம் வேறு அல்ல. இந்த கருத்துல தெளிவாக ஒரு முழுமையிலிருந்து பின்னப்பட்டது. அப்ப பின்னப்பட்டது எதுனா, இப்ப தங்கத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு ஆபரணமா செய்கிறோம்னா தங்கத்தான் ஆபரணமா மாறிடும். அதே போல அந்த வெளி சிவன் தான் சக்தியாக மாறிடு. இந்த கருத்தை மனதுல வச்சுக்கணும். இந்த மாதிரி வகை வகையா உயிரினங்கள், அதே மாதிரி உலகங்கள் எல்லாம் தோன்றி வந்திருக்கு. அத்தனைக்கு இடமாக இருப்பது எதுனா இந்த இறைநிலை தான். அதனால இறைநிலைதான் அனைத்துக்கும் மூல சக்தியாக இருக்கு. அதைத்தான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் மிகப்பெரிய ஆற்றல் என்றும் பேரறிவு என்றும் இப்படி எத்தனையோ வகையில அதை நாம வணங்கி கொண்டு வர்றோம். வீதி தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று ஒரு சினிமா பாடல் கூட. அப்போ ஒரு மையம் உருவாகுதுன்னா அது சுத்தி இருக்கக்கூடியது. ஒரு கட்டடத்தை, ஒரு அரண்மனைனா சுத்தி 4 பக்கமும் வீதி இருக்கு, மாட வீதின்னு சொல்லிட்டு சுத்தி அந்த கோயிலை கட்டினாங்கன்னா சுத்தி இருக்கிறது 4புறமும் இருக்கிறது வீதி என்று சொல்லுது. அது போல அந்த மையம் கொண்டிருக்கின்ற அந்த சக்தியை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் எதுன்னு பார்த்தா அதுவும் சிவன் தான். அதுக்கு அப்பால இருக்கிறது அதுவும் சிவன் தான். அதை நுணுகி அதை அணுகி பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் இடமாக இருப்பது எதுன்னு பார்த்தா அந்த தெய்வ நிலையை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த தெய்வ நிலையே இயக்கமாக இருக்குது. இயக்க மையத்துல பூநடு நன்னல் அவ்வாறே. அப்ப அந்த இயக்க மையத்துல நாம நிலை பெறும் போது அந்த உண்மையை உணர்றோம். எந்த ஒரு சுழல் உருவானாலும் அது இயற்கையிலேயே ஒரு சுழல் உருவாகும் போது நம்ம அதனுடைய அமைப்பை டாப் வியூல அப்படியே படம் முடிச்சு பார்த்தோம்னா அது லிங்க வடிவமாகத்தான் இருக்கும். ஒரு சுழற்சி ஒரு கோடு மாதிரி வச்சுட்டா அந்த மையத்துல இருக்கக்கூடிய வெளி அப்படி விரிஞ்சு நிற்கும் போது, அப்ப சுழற்சி அடையும் போது சுழற்சி மையத்துல இருப்பாக இருப்பது இறைநிலைதான், அந்த தெய்வ நிலைதான். சூழ்ந்து 360 டிகிரியும் இயக்கிக் கொண்டிருப்பதும் இயங்கிக் கொண்டிருப்பதும் இயக்க சக்தியாக இருப்பது எல்லாமே அந்த தெய்வ நிலைதான் என்பதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில உயர்வடைவோம். எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற சக்தி நமக்குள்ளே இருக்கு.
அதனால இது குருமுகமாகத்தான் இந்த வித்தைய நாம உணர முடியும். ஏதோ பாடலை கேட்டு விளக்கங்களை கேட்டு புரிந்து கொள்ள முடியுமான்னு பார்த்தா தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதும்பா. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சுட்டி காட்டி தொட்டு காட்டி இதுதான் அதுதான் என்ற அளவுல அந்த ஒத்து அனுமானம் பண்ணி அறியக்கூடிய அறிவை குருவின் மூலம் உபதேசம் பெற்றுதான் இந்த உண்மையெல்லாம் உணர முடியும். அதற்குரிய உபதேசம் பெற்று இருந்தாலும் அந்த நிலையை அறியறதுக்கு சில தடுமாற்றங்கள் வரும். அப்ப அந்த நேரத்துல குருமார்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த மாதிரி காலத்துக்கு நிற்கக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரங்களை ஜெபித்து அந்த தெய்வ நிலையை உணர்ந்து மென்மேலும் உயர்வோம். வாழ்த்துக்கள். நன்றி. அருமை ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1299வது திருமந்திரம். 4 5 இடவகை உள்ளதோர் மண்டலம், 4 நல் வீதியுள் நல்ல லிங்கமாய், 4 நற்கோணமும் 4 லிங்கமாய், 4 நற்பூ நடு நன்னல் அவ்வாறே. திருமந்திரத்தின் பொருள்: 4 5 20 கோடுகள் கொண்ட இச்சக்கரத்தில் 4 வீதிகள் லிங்க வடிவம், 4 4 வீதிகளிலும் 4 4 லிங்கங்கள் அமைக்க, இடையிலும் 4 பூக்களும் நடுவில் ஒரு பூவும் அமைக்கவும். இந்த நடுப்பூ நெஞ்சை குறிக்கும். இதில் பரம்பொருள் விளங்கி தோன்றும். கழக வெளியீட்டில் நுட்பமான உரை எழுதியுள்ளார் உரையாசிரியர். 4 5 இடமாக உள்ள அம்மண்டலத்து 4க்கும் நடு வீதியாக காணப்படும் இடம் அருட்குறி, அதாவது லிங்கம் வடிவமாயும், 4 கோணங்களிலும் 4 4 லிங்கங்களாகவும், 6 நிலைக்களங்களுள் 4வது நிலைக்களமாகிய நெஞ்சத்தில் ஆண்டவன் விளங்கி தோன்றுவன். 4 நற்பு, இந்த சொல் எதை குறிக்கிறதுனா அநாகதத்தை குறிக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நமக்கு ஔவையார் சொல்லுவாங்க என்னன்னா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பழைய காலத்துல கோயில் இருக்கிறது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, ஊருக்கு நடுவுல தான் கோவில் இருக்கும். இப்ப எங்க ஊர் சேலத்துல தாரமங்கலம்னு ஒரு ஊரு. அங்க பெரிய சிவன் கோவில் இருக்கும். அந்த சிவன் கோவில் பெல்லு அந்த மணி ஒலிக்கும். அந்த மணி ஒலிச்சானா ஊர் முழுக்க கேட்கும். இரவு 8 மணிக்கு பெல்ல அடிச்ச பிறகுதான் எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தொழிலை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த உணவு வேலைக்கு அப்புறம் உறங்கிறது எல்லாமே அந்த கோவில் நடவடிக்கைகளை ஒட்டி தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே அமையும். அதனால அந்த கோவிலை சுத்தி பார்த்தோம்னா 4 வீதி இருக்கும். இந்த 4 வீதியுமே என்ன சொல்லுவாங்கன்னா பிரதான வீதின்னு சொல்லுவோம். இப்ப மதுரைக்கு போனோம்னா மாசி வீதின்னு சொல்லுவாங்க. சில ஊர்ல ரத வீதின்னுவாங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கும். வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி, கிழக்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, அப்புறம் மேலை வீதி, கீழை வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த அமைப்புல தான் பழைய காலத்துல அமைச்சிருக்காங்க. இந்த லிங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, கம் அப்படின்னா தோன்றுதல்னு அர்த்தம். வடமொழியில கம் அப்படின்னா தோன்றுதல்.
ஓம் கம் கணபதயே நமஹ அப்படின்றாங்கல்ல. கம் அப்படின்னா தோன்றுதல், சரி. அப்புறம் லிங் அப்படின்னா ஒடுங்குதல். அந்த ஒடுங்குதல் தோன்றுதல் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். தோன்றும், அது படைப்பு, அப்புறம் ஒடுங்கும், அது பிரளயம். இது எல்லாமே இயல்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த லிங்கத்தை இப்ப இந்த அமைக்கக்கூடிய முறைய முதல் பாடல்லையே சொல்லியிருப்பாரு. முதல் பாடலுக்கான விளக்கம் பார்த்தோம்னா மானசீகமாக அப்படின்னு இருக்கும். இதை நம்ம வெளியில அமைச்சு அமைச்சு பார்த்துட்டு அதோட நிறுத்திக்க கூடாது. மானசீகமா அதை நம்ம பண்ணணும். அதனால முதல் பாட்டுல அந்த ஒன்றவன் தானே அந்த பாட்டுல பார்த்தோம்னா 4 உணர்ந்தனன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால முதல்ல 4, அதுக்குள்ளார 4 நாளா 16, அதுக்கப்புறம் அதுக்குள்ளார ஒரு 4, நடுவுல 1 அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு முறை. அந்த நடுவுல இருக்கிறது தான் தெய்வம். நன்னல் அப்படின்னா ஃபிட், பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். அவ்வாறே எல்லா விஷயங்களுமே இதன் வழியிலேயே அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருக்குறள்ல 24வது அதிகாரம் புகழ். இந்த 24 வரைக்கும் இல்லறவியல். 25வது அதிகாரம் பார்த்தோம்னா அருள் உடைமை அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த 25 அப்படிங்கிறது நடுவுல இருக்கும். இந்த அருள் அப்படிங்கிறது இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கும் வேணும், துறவரத்துல இருக்கிறவங்களுக்கும் வேணும். ஏன்னா அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை அப்படிங்கிறது. இல்லறத்துல அருளை ஆன்மா ஆழ்வது அப்படிங்கிறது ஒரு நிலை, ஆன்மாவே அருளை ஆழ்வது அப்படிங்கிறது ஒரு உயர்நிலை. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா அருளுடைமை அப்படிங்கிறத 25வது அதிகாரமா வச்சிருப்பாங்க. இங்க நடுவுல ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் அருள் அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை சாம்பவி மண்டல சக்கரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. எல்லாமே சக்கரம் தாங்க, அனைத்துமே சக்கரம் தான். இப்ப காலத்தை என்ன சொல்றோம்னா காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு சொல்றோம். வண்டி சக்கரத்துல தொடங்கி தோன்றி முடிகின்ற எல்லாமே சக்கரம் தான். அதனாலதான் இந்த இடத்துல சாம்பவி மண்டல சக்கரம் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 4 நாளா இருக்கும், எல்லாமே 4 நாளா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா உசுறு, அதுக்கப்புறம் அறிவு, அதுக்கப்புறம் மனசு, உடம்பு, இது 4 இருக்கா. அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அது 4 இருக்கா. அறம், பொருள், இன்பம், வீடு, அது 4 இருக்கா. இது மாதிரி எல்லாமே 4 நாளா தான் இருக்கும். ஒரு நிகழ்ச்சியை பண்றோம், 4 பேராவது வந்தாங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. 4 காசு சம்பாரிச்சியான்னு சொல்லுவாங்க. 4 எழுத்தாவது படிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த 4 அப்படிங்கிற ஒரு எண், ஒரு சொல் இருக்கு பாருங்க, அதுல எல்லாமே அடங்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் 4 உணர்ந்தனன் அந்த பாட்டை பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இந்த 4 உணர்ந்தனன், உணர்ந்தவர் யாரோ அவரால் தான் 5 வெல்ல முடியும். 5 வென்றனன் அப்படிங்கிறது. 4 உணர்ந்து 5 வென்றவர் தான். 6 விரிந்தனன், அதுக்கப்புறம் விரிவு அப்படிங்கிறது இருக்கும். அது வடமொழியில வியாபகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி 6 விரிவடைந்த ஆன்மாதான் மேல போக முடியும், தேவர் தன்மைக்கு போக முடியும். 7 உம்பர் சென்றனன், அதுக்கப்புறம்தான் தான் இருந்தான் உணர்ந்து 8, அதுக்கப்புறம் அந்த இறைநிலை அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறதும் இந்த சாம்பவி மண்டல சக்கரத்துல இந்த பாடல் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.
இந்த ஒரு பாட்டுலயே அவ்வளவு விஷயம் இருக்குன்றத நீங்க திரும்ப திரும்ப சொல்லுவீங்க. அது ஒவ்வொரு எல்லாத்தோடையுமே பொருந்தது அந்த பாட்டு. அந்த ஃபர்ஸ்ட் மந்திரமே எல்லா மந்திரத்தோடயும் பொருந்துற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் அதுல இருக்கு. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப ஒரு நிறைவான விளக்கம்ங்கய்யா. ஒவ்வொரு பாடலையும் நீங்க சொல்லி விளக்குற விதம், இந்த சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்த வீதிகளை பத்தி சொல்றதும், நடு வீட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை பத்தி சொல்லும் போது, அதே மாதிரி இந்த நாலுன்னு சொல்லும் போது மூலாதாரத்தை குறிக்கிறது கூட அந்த சதுரம் தானங்கய்யா? சார் சதுரம் தான் சார். உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சதுர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. சதுர் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்துல பார்த்தோம்னா கிளவர் அப்படின்னு அர்த்தம். சதுர பேரருள் தனிப்பெரும் தலைவன் என்று எதிரற்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதின்னு சார். அவன் சதுரன் அப்படின்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. புத்திசாலியா இருக்கிறவங்க சாமர்த்தியசாலியாவும் இருப்பாங்க. அததான் விஷ்ணு சகசரநாமத்தோட 19வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாங்க சார். அதாவது புத்தி அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த புத்தியில இறைவனை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கணும். எப்படி பிரதிஷ்டை பண்ணிக்கணும்? கைத்தலை நிறைகனி அப்பமுட அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். புத்தியில கொண்டு வந்து இறைவனை நிறுத்திக்கிட்டோம்னா, அதே மாதிரி அபிராமி அந்தாதியோட 4வது பாட்டை பாருங்களா. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே கொண்டு வந்து அந்த புத்திங்கிறது அந்த இடத்துல புந்தி அப்படின்னு வந்துடும். அது மெலித்தல் விகாரம். வல்லின எழுத்த மெல்லினமா போட்டா மெலித்தல் விகாரம்னு அர்த்தம். இறைவனை புத்தியில நிறுத்திட்டோம்னா, இப்ப நமக்கு சாதாரணமா இருக்கிறது புத்தி. இறைவன் வந்துட்டா அது வந்து மகா புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட 19வது ஸ்லோகத்துல மகா புத்தி, மகா சக்தி. மகா புத்தி வந்துருச்சுன்னா அப்புறம் மகா சக்தி வந்துடும். மகா சக்தியும் மகா புத்தியும் எப்ப வரும்னு கேட்டா, மகா துதி, எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறோம்ல, துதித்து கொண்டே இருக்கிறோம்ல, அது. அதனாலதான் வந்து புத்தியில கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுதான் காரணம். அதுதான் 4 அப்படிங்கிறது அதுதான் காரணம். 4 சிறப்படைஞ்சிருச்சு. இந்த சக்தி புத்தி அப்படிங்கிறது சித்தி புத்திங்கிறது அது மாதிரி வார்த்தை. அதேதான் சார். சித்தின்னா எல்லாவற்றையும் இயல்பாக எளிமையாக ஒரே நேரத்தில் அடைதல். சித்திர் கோயில்ல போனா சித்தியர்த்தம் அப்படின்னுவான். தனம் தானியம் வியாபாரம் விஜயம் ஆரோக்கியம் சித்தியர்த்தம் அப்படின்னுவா. சித்தியர்த்தம் அப்படின்னா இப்பவே வரட்டும் அப்படின்னு அர்த்தம். நீங்க இது எங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னா ஞாபகார்த்தம் அப்படின்னும். ஞாபகார்த்தம்னா எப்பவுமே மறக்காது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சித்தியர்த்தம் அப்படின்னா இப்பவே வந்துரும், வந்துருச்சுன்னா அது போகாது அப்படின்ற அர்த்தத்துலதான் அது சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கல்பம் பண்ணும்போது. சிறப்புங்கய்யா. அப்ப இந்த உடல் பஞ்சபூத கூட்டு அதுக்கு உதவிடுறது வந்து இந்த சித்தி புத்திங்கிறது 2 விதமான சக்திகள். ஆமா சார். நீங்க புத்தி மகா புத்தி ஆயிடுச்சுன்னா சித்திக்கு வந்துடும் சார். நீங்க அருட்பெருஞ்சோதி அட்டகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க சார். 6ஆம் திருமுறையில தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன். அந்த 36 தத்துவத்தையும் 96 தாத்விகம் எல்லாத்தையும் தாண்டி மேல ஆன்மா போய் அதான் துரிய நிலைக்கு போறது அப்படிங்கிறது. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன். அதுக்கு மேல தத்துவ அதீதம், அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு தத்துவ அதீத மேல்நிலை. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்திட சென்றேன். சித்தியல் முழுதும் அப்படின்னா கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, கூடுரு சித்தி, ஆடுரு சித்தி, அறிவரு சித்தி, அப்புறம் அனந்த வகை சித்தி. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து கைவரப்பெறும். ஆனா எதையும் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அது அந்த சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன்.
ஒத்த அந்நிலைக்கண் யாமும் என் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே அப்படின்னு அருட்பெருஞ்சோதி அட்டகத்துல 7வது பாட்டுல சொல்லியிருப்பாரு சார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி. நிறைவா இருக்கீங்கயா. ரமண சுவாமியுடைய இந்த உள்ளார்ந்த கருத்துக்களை எளிமையா புரியும்படி எடுத்து சொல்லி அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தோன்றிருக்கீங்க. அதே மாதிரி இந்த லிங்கம் அப்படின்னு சொல்வது கம் என்றால் தோன்றுதல், லிங்க் என்றால் ஒடுங்குதல் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பதிவாயிருச்சு. அதாவது துரியத்துல நாம அங்க ஒடுங்கும் போது இங்க இறைவன் தோன்றான், உயிர் மையத்துல அந்த இறைவன் காட்சி அளிக்கிறான். அப்ப அவன் லிங்க வடிவமாக இருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெறானருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அப்ப உயிர் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒடுங்கி தோன்றுது. லிங்கனா ஒடுங்கிறது. ஒடுக்கும் போது காட்சிக்கு நமக்கு விளக்கமாக வர்றது இறைவன் தான். அப்புறம் அதை பூ நடு அப்படிங்கிறது அந்த உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது பூவா எடுத்துக்கிட்டு அது நடுவு நாயகமா இருக்கிறது இந்த இறைவன் தான். லிங்கமாக இருக்கிறான். 4 வீதியிலேயே சுற்றி இருக்கிறது இறைவன் தான். லிங்கமா தான் இருக்கிறான். அவன் இல்லைன்னா ஒரு இயக்கமும் இல்லை. அந்த இயக்கமாக இருக்கிறது, இயக்க நடுநாயகமாக இருக்கிறது எல்லாமே அந்த தலைவன் தான். அப்படிங்கிறதுனாலதான் அந்த மூலாதாரத்துல அந்த நடுநாயகமாக வீற்று இருக்கக்கூடியது. அப்ப 4 அர்த்தமும் இப்பதான் புரியுது. இந்த முன்னுக்கு எல்லா கோணத்திலையும் பார்த்தாலும் அவனை தவிர வேற யாருமே இல்லை. இப்ப கும்பகோணம்னு பேர் வந்ததுக்கு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இருந்து எந்த பக்கத்துல இருந்தாலும் கோணம் தெரியுமா, திரும்பும் பக்கமெல்லாம் அந்த கோணம் தெரிகிறதுனாலதான், அதாவது அந்த கும்பம் தெரிகிறதுனாலதான் அது கும்பகோணம்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் லிங்க வடிவம் தான், இறைவன் தான் அப்படிங்கிறது நல்லாவே புரியுதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, மனநிறைவா இருக்கு. உங்களுடைய விளக்கங்கள் மேலும் மேலும் சிந்தனையை தோண்டுது, அறியாமையையும் போக்குது, விழிப்புணர்வையும் கொடுக்குது. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க கௌரி அம்மா. ஐயா, கிராமத்துல எதிரிகளை அழிக்கிறதுக்கு, ஏதாவது அவங்களுக்கு கெட்டது செய்யறதுக்கு செய்வினை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. தகடு வைக்கிறது என்னென்னமோ பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மைங்களா ஐயா? எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா என்கிட்ட இந்த கேள்வி வருதுங்க ஐயா. ஆமா, அது ஒரு விஷயம் என்னன்னா, அது உண்மை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவோமா. அந்த தாந்திரிக எதுவா இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சரியா இருக்கணும். அந்த தாந்திரிகத்தை சரியா கத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா அது பலிக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவருக்கு தீங்கு யாரு நினைச்சு செய்யறாங்களோ அது என்னைக்காவது ஒரு நாள் அது அவங்களுக்கே போகும். ஏன்னா நீங்க மார்னிங் செஞ்சீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரும். திருவள்ளுவர் சொல்றாருங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் எப்படி வரும்? தாமே வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும் அது. அதனால அது மாதிரி செய்யக்கூடாது, அதை நம்பவும் கூடாது. பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாஸ்டிக பேய்கள் அல்லற்படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய்ப்பைகளும் குரலைப்பைகளும் பெண்களை தொடரும் பிரம்மராஷ்டதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேரியும் துன்பச் சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கணப்பூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்துல இருக்கும் சார், இருக்கும் கௌரி அம்மா. அதனால உங்களுக்கு பக்தி உண்மையானதா இருந்துருச்சு அப்படின்னா யார் எதை செய்தாலும் அது செய்தவர்களுக்கே அந்த பாதிப்பு போய் சேரும். செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி அது அவங்களுக்கே போய் சேர்ந்துரும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஆய்வு செய்யாம இருக்கிறது நல்லது. நன்றி ஐயா. தெளிவான பதில்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. எல்லாமே இறை சொரூபமா இருக்கும்போது இந்த மாதிரி சிந்தனைகளும் ஏங்கய்யா வருது? இல்ல சார், அது டவுட், சிந்தனை இல்லாது ஐயம். அது இன்னொரு விஷயம். அதாவது என்னன்னா, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து திருக்குறள்ல. இந்த ஐயம் தெளிவு வந்துருச்சுனாதான் அதுக்கப்புறம்
வையமும் வானமும் நெருக்கமாகி அந்த தெளிவா இருக்கிறவங்களுக்கு வானமே வந்து வீடா வாய்க்கும் அப்படிங்கிறது திருக்குறள்ல 36வது அதிகாரம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. அப்படி இந்த பூமியில இருந்தாலும் அவங்களுக்கு வானம் நெருக்கமா அவங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு அர்த்தம். சார் நம்ம செய்யற தப்பு என்னன்னா திருக்குறளை படிக்கிறது இல்லை சார். எக்ஸாம்ல கூட சாய்ஸ்ல விட்டுறோம் சார். சாய்ஸ்ல விடுறவன் தான் வேலை கிடைக்கலையேன்னு நாய்ஸ்ல இருப்பான். அதனால வந்து திருக்குறளை சாய்ஸ்ல விடுறது உண்மையிலேயே கிரிமினல் சார். அது என்ன சொல்றதுல தெரியலங்கய்யா. சிறப்பு சிறப்பு. விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏற்படுத்துறதை விட நம்ம அதை முதல்ல விளங்கி படிக்கணும். சொல்ல சொல்லதான் திருக்குறளை மீண்டும் படிக்கணும்னு தோணுது. நன்றி. நன்றிங்கய்யா. அருமையான கேள்விகள் கேட்டீங்க. அவர்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயம் வாங்கணும்னு இருக்கோம். அவ்வளவு அழகா சொன்னாங்க அவங்க ஐயா. வந்து பதில்களும் அருமை, கேள்விகளும் அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இந்த உரையாடலுக்கும் ரொம்ப நன்றி. இறைவனுக்கும் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? வேற யாருக்காச்சும்? தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாமா? சொல்லுங்கய்யா. பெற முடியுமா? இல்லைன்னா பதில் இல்ல. அவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில வர மாட்டேங்குது. அந்தந்த நேரத்துக்கு தான் அந்த கேள்வியே கேட்க தோணுது. அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல இந்த 4, 5 இடவகைன்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா. அது உங்களுடைய புரிதல் ஏதாவது இருக்காங்கய்யா? அது நேரத்தை எனக்கு அது கேட்கணும்னு தோணுச்சு. 4 அது நான் வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அது சரியான்னு தெரியல. 4, 5 இடவகை அப்படின்னு கொடுக்குறாங்க. இடவகை அப்படிங்கிறது முதல்ல இடத்தினுடைய வகை தான் சார். உங்களுக்கு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இருப்பது இறைவனாக இருந்தாலும் கூட இறைவனுக்கும் இடம் வேணும். இப்போ உங்களுக்கு என்னன்னா, நம்ம விளையாட்டா சொல்றோம்ல, இடம் இடம் அப்படிங்கிறது மனசு, பொருள் அப்படிங்கிறது பரம்பொருள், ஏவல் அப்படிங்கிறது அந்த பரம்பொருள் எதை ஏவுகிறதோ அதை நீ செய்து கொண்டே இரு. பக்குவம் அப்படிங்கிறது என்னன்னா புரிந்து கொள்வது, புரிய வைப்பது. இதை தாண்டி வாயை மூடிக்கொண்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. அதுதான் சார் சரியான பக்குவம் அப்படிங்கிறது. அதுல இடம் அப்படிங்கிறது மனசு, பொருள் அப்படிங்கிறது பரம்பொருள், ஏவல் அப்படிங்கிறது அது பரம்பொருள் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் சார். அதுதான் வந்து இடம், பொருள், ஏவல் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் இடம் ரொம்ப முக்கியம் சார். இடம் தான் பிரதானமானது. அதே மாதிரி நிலம் அப்படிங்கிறது இடம். அதுல இருக்கக்கூடிய மற்ற 4ம் பரம்பொருள். அதுதான் அது மாதிரிதான் நீங்க இந்த இடம், பொருள், ஏவல் இந்த 3ஐயும் அந்த மாதிரி அணுகுனீங்கன்னா, அப்ரோச் பண்ணீங்கன்னா தெளிவா இருக்கும். மிக சிறப்புங்க. எனக்கு தோணுச்சு. அதாவது 4, 5ங்கும் போது அந்த 4ங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 5 அப்படிங்கிறது நம்ம பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கோஷங்கள். இது எல்லாமே 5 அப்படிங்கிற இடத்தை குறிக்கும் சார். 4ங்கிறது இடம் தான், 5ங்கிறதும் இடம் தான். சிறப்புங்க சிறப்பு. அதாவது 4ங்கிறது வந்து நம்ம அந்த ஆதார சக்தியாகவும், அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பஞ்சபூதங்கள்ல நமக்கு காட்சிக்கு வருது. அதாவது அந்த அந்த திருமந்திர பாடல் ஒண்ணு இல்லையா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். சிறப்பு சிறப்பு. அதான் அந்த பாடலும் நினைவுக்கு வந்தது. அப்ப இது பொருந்தி எல்லாத்துடையும் பொருந்திதான் வருது. இந்த நண்ணுதல் அப்படின்னா நுணுகி அணுகி அதோட நெருக்கமா பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அது புரிஞ்சுது. அணுகுதல்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு சார். நன்றி. அதுதான் ஆங்கிலத்துல அப்ரோச் அப்படின்னு சொல்றோம் சார்.
நன்னுதல் இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த நன்னுதலுக்கு வந்து பொருந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமாங்கய்யா? அது இடத்துக்கு தகுந்தாப்புல அந்த அர்த்தம் மாறுதா நன்னுதலுக்கு? இல்ல மாறாது சார், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாது. நன்னுதல் அப்படின்னா பொருந்துதல் அப்படிதான், அவ்வளவுதான். ஆனா பெண்களுடைய அலங்காரம் பத்தி சொல்ற இடத்துல நன்னுதல், அந்த எந்த நூ போட்டிருப்பாங்கன்னு தெரியல, அந்த இடத்துல நல்ல நெற்றின்னு அர்த்தம். ஓ சிறப்பு சிறப்பு. ரொம்ப நன்றிங்கய்யா, நிறைவா இருந்ததுங்கய்யா, தெளிவுபடுத்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் வள்ளல் பிரானாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையான விளக்கம், கேள்விகள் எல்லாமே ரொம்ப அருமையா நிறைவா இருந்ததுங்கய்யா. நன்றி. கருத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் நேரம் கருதி. இன்று இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. நன்றி.